ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோல் ஆக்ட் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி அந்த பபுள்ஸ்லாம் வந்து ஏன் நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் 2 பேருமே அந்த இடத்துல ரொம்ப க்யூட்டான ஒரு லவ் பார்த்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப ரசித்து நான் பார்த்தேன். அண்ட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, திடீர்னோட இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஷில்பா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட் அமிச்சு ஒரு ஆள் அமிச்சு அவங்க இல்லை, ஆனால் கிஃப்ட் பிடிச்சிருக்கு, பட் அந்த வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஆனால் அவன் நான் அவனும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வரும்போதும் அந்த ஏங்க வைக்கிறது தெரியுமா. அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல அவன் கேட்கும் போது நெக்ஸ்ட் கிஃப்ட் அனுப்புவான்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் கிஃப்ட் வேணும்னு தான் கேட்டாங்க. லாஸ்ட் ஒருத்தவங்க வந்த போது தான் திடீர்னு எனக்கு கிஃப்ட் வேணாடா நீ வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கல்ல. ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி அந்த லவ் வந்துச்சு அந்த இடத்துல தான். ஷில்பாக்கு இவ்வளோ விஷயம் நீ இம்ப்ரெஸ் பண்ற, இவ்வளோ விஷயம் நீ எனக்காக பண்ற, இந்த இப்போ உன்னை நான் பார்க்கணும் நீ வா எனக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டது வந்து எனக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடத்துல. எஸ், நம்மளுடைய டிஆர் சார். எந்த பொண்ணும் ஒருவன் இதயபூர்வமாக உள்ளபூர்வமாக தன்னை மனசு எடுத்து கொடுத்துட்டு ஒரு பொண்ணை விரும்பிட்டான்னா, அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சதுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிறது அந்த பெண்மை, அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கிற ஒரு மென்மை, அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கிற ஒரு தன்மை, இந்த பெண்மை அந்த மென்மை அந்த தன்மை, இந்த பொண்ணு நமக்கு கிடைச்சா வாழ்க்கையில் நமக்கு அமைண்டா நன்மை அப்படின்னு ஒரு 4 மைய பார்த்தோன்னே இவன் ஒரு மைய ஆகிடுவான். அந்த மை தான், அதுதான் மெய்மை. அந்த காதல் இருக்கக்கூடிய அந்த மெய்மை இருக்குல்ல, என் காதல் அது மெய்மை, அதில் இல்லை பொய்மை, அதற்காக நான் உனக்காக ஆகிவிடுவேன் உன் பொம்மை, இதுதான் உண்மை. இப்போ டிடியன் வந்து ஷில்பாட்ட ப்ரப்போஸ் பண்ண இந்த மெத்தடை பார்த்தும்போது கூட ஆஸ் எ டைரக்டரா, ஆஸ் எ சினிமாட்டோகிராஃபரா, ஆஸ் எ ஸ்டோரி ரைட்டரா, ஆஸ் எ ஸ்க்ரீன் பிளே ரைட்டரா, ஆஸ் எ டைலாக் ரைட்டரா, என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ரொம்ப இந்த நிகழ்ச்சி ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நான் எமோஷனாக ஆகிறத பார்த்து என் மிஸ்ஸஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தது. என் ஹார்ட்டில் நான் ஒரே ஸ்டென்ட்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான், ஒரே ஒரு ஸ்டென்ட்டு. எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கக்கூடாதுன்னு, ஆனால் வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு இந்த ஹார்ட் இன்னைக்கு டுப் டுப் அப்படின்னு கரெக்டாக இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னால் என் மனைவிக்காக தான் இந்த ஹார்ட் இயங்கிக்கிட்டு இருக்கு. என் மனைவிக்காக தான் இந்த ஹார்ட்டு மயங்கிக்கிட்டு இருக்கு. எஸ், நம்ம டிஆர் சாரோட அந்த ஸ்பீச்சை கேட்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தெரப்பி மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே. காதலை வந்து எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி சொல்ற முக்கியமான இயக்குநர்களை நம்ம டிஆர் சாரும் ஒருவர். அண்ட் நீங்க லவ் பத்தி பேசும்போது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபீலோட அப்படியே டிராவல் ஆகிறோம். அண்ட் இங்கே இந்த செட்ல எல்லாரோடையும் இருக்கிறது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்றது எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வி ஆல் லவ் யூ டிஆர் சார், லவ் யூ சோ மச். திடீர்னு சூப்பரான ஒரு ட்ரீமி ப்ரப்போஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி இருந்தே அவனோட எல்லா பர்ஃபார்மன்ஸ்க்கும் சேர்த்து ஸ்கோர் அதெல்லாம் வந்து இருக்கு. சீக்ரெட் ஸ்கோரிங்கா அந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரவுண்ட்லயும் அந்த சீக்ரெட் ஸ்கோர் விஷயம் கண்டினியூ ஆகும். அண்ட் கூடிய சீக்ரெட் நம்ம ஜட்ஜஸ் தான் வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட சீக்ரெட் ஸ்கோர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த சீக்ரெட் ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ அதெல்லாமே வந்து மைண்ட்ல வச்சுட்டு சூப்பராக வந்து பண்ணுங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணிருந்தீங்க திடீன் அண்ட் ஷில்பா. இந்த சிரிப்பு தான், சிரிச்சுக்கிட்டே அப்படியே பேசிட்டு உட்காருங்க. தேங்க்யூ ஸோ மச்.